உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கக்கூடிய மருத்துவம். ஒரு சிலருக்கு வயிற்று பகுதியில் கட்டிகள், சிறு சிறு கட்டிகள் தோன்றும் அல்லது வயிற்று பகுதியில் முடி முளைக்கும் என்பார்கள். வயிற்று பகுதியில் முடி முளைத்தால் அவர்களுக்கு சதா காலமும் வயிற்று கழிச்சல் ஏற்படும். வயிற்று பகுதியில் குடல் முடிகளில் உள்ள தோன்றும் அந்த பகுதியில் ஒரு பெரிய அலர்ஜி போன்ற சூழ்நிலை ஏற்பட்டு அவர்களுக்கு அந்த பகுதியில் அரிப்பு ஏற்படும், குடல் புண்கள் ஏற்படும். அந்த வகையான நோய்கள் உள்ளவர்கள் உணவை சாப்பிட முடியாமல் அவர்கள் சதாகாலமும் இரும்பிக் கொண்டே இருப்பார்கள். உணவு உண்டால் அவர்களுக்கு வாந்தி போன்ற சூழ்நிலை ஏற்படும் அல்லது உடனடியாக மலம் கழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த சூழ்நிலையிலிருந்து எவ்வாறு நாம் பாதுகாத்து கொள்ளலாம் என்பதற்கான அற்புதமான ஓர் மூலிகையை கொண்டு இப்போது நாம் ஒரு வடை தயார் செய்ய போகின்றோம். அதற்காக நமக்கு பயன்படும் மூலிகை வாழைப்பூ. அற்புதமான மா, பலா, வாழை முக்கணிகளில் வாழை மூன்றாவது கனியாக உள்ள அற்புதமான ஒரு கனி. வாழை மரத்திலிருந்து இலை சாப்பிடுவதற்கும் மற்றும் மூலிகை சூரணங்களை குழைத்து சாப்பிடுவதற்கும் பயன்படும். அடுத்ததாக வாழைக்காய். பிஞ்சி வாழைக்காயை உட்கொண்டால் பித்த ரோகம், பைத்திய ரோகம் விலகும் என்று கூறுகிறார்கள். அடுத்ததாக வாழைப்பூ. வாழைப்பூ மிகுந்து நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். ஆண் பெண் இருபாலருக்கும். பெண்களுக்கு தூவாழையாக போகுதல் அல்லது வெள்ளைப்படுதல் என்பார்கள். அந்த வெள்ளைப்படுதலுக்கு வாழைப்பூ குடிநீரிட்டு நாம் குடித்து வந்தோமானால் அவர்களுக்கு பரிபூர்ணமான அந்த நோய் நீங்கிவிடும். மேலும் வாழை பிஞ்சு காயை நாம் பொரியல் செய்தோ அல்லது சிப்ஸ் போன்ற எண்ணெய் வகையில் பொரியலிட்டு சாப்பிட்டால் மிகுந்த நன்மை ஏற்படும். வாழை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சாறு, வாழைச்சாறு மிக சிறந்த விஷம் போக்கி. தேல், பூரான் கடித்து விட்டால் அந்த இடத்தில் வாழை மட்டையினுடைய சாறை பிழிந்து விட்டால் உடனடியாக அந்த பகுதியில் உள்ள விஷங்கள் நீங்கிவிடும். வாழை மட்டை குளியல் என்றே ஒரு குளியல் உள்ளது. சதாகாலமும் ஒருவருக்கு தோல் நமைச்சல், உடலில் விஷம் அதிகப்படியாக இருந்தால் அவர்கள் வாழை மட்டையில் படுக்க வைத்து ஒரு வெயில் குளியல் எடுப்பார்கள். உடனடியாக உடம்பில் உள்ள அந்த அழுக்குகள் மற்றும் விஷ ஜுரங்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் வாழை மட்டைக்கு உள்ளது. அந்த வாழை மட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய சாறு மிகுந்த நன்மை தரக்கூடும். வாழைத்தண்டு. வாழைத்தண்டு சிறுநீரக கற்களை கரைக்கும், பித்த ரோகங்களை தணிக்கும், பைத்திய ரோகங்களை தணிக்கும், பல்வேறு வகையான உடல் நமைச்சல்களை போக்கும், வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் வாழைத்தண்டு. வாழை மரத்திலிருந்து வெட்டிய பிறகு அதை குடைந்து நாம் ஒரு வாழை நீர் எடுத்தால் அற்புதமான அந்த வாழை நீருக்கு பெண்களினுடைய உடல் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு குடிநீர் தயாரித்து கொள்ளலாம். இவ்வாறு வாழையினுடைய பயன்கள் ஏராளமாக சொல்லிக்கொண்டே சொல்லலாம். தேரையர் தன்னுடைய வெண்பாவில் வாழை எட்டும் உண்ணும் பழமானால் அத்தனையும் நோய் நீக்கும் உலகத்தில் சொல்லே வாழை மரம் என்று கூறுகிறார். வாழையில் 8 வகையான வாழைகள் உள்ளன. செவ்வாழை, மொந்தன் வாழை, ரஸ்தாலி, கரிவாழை, பூவாழை, வெல்வாழை போன்ற பல்வேறு வகையான வாழைகளில் 8 வகையான வாழைகள் உள்ளன. இதில் கருப்பு வாழை என்று ஒரு வகை உண்டு. அவை இங்கு காண கிடைக்காத ஒரு அருபொருளான வாழை. கொல்லிமலையில் கிடைப்பதாக ஏடுகளில் கூறியுள்ளார்கள். அந்த கருப்பு வாழையை தினந்தோறும் உண்டு வந்தால் ஒரு மண்டலத்தில் உடம்பு காயகற்பமாக மாறிவிடும் என்று போகத் தன்னுடைய 7000 என்கிற நூலில் குறிப்பிட்டுள்ளார். ஆகையால் அந்த வாழையை நாம் இங்கு காண முடியாது. கொல்லிமலை போன்ற பகுதியில் காணலாம். அபூர்வமான வாழை. அந்த வாழையினுடைய அடுத்தபடியாக செவ்வாழை. செவ்வாழை எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய அற்புதமான பொருள். செவ்வாழையை தினந்தோறும் உண்டு வந்தால் ஆண் பெண் இருவருக்கும் போக சக்தி அதிகரிக்கும். மேலும் உடம்பில் உள்ள தாதுக்கள் அதிகரிக்க செய்யும். அவர்கள் உடம்பில் உள்ள பலவீனங்கள் குறைந்து படிப்படியாக உடல் கல் போன்ற சூழ்நிலை ஏற்படும். வாழைத்தண்டு அற்புதமான ஒரு பொருள். சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். வாழைத்தண்டை கூட்டு மற்றும் இதிலிருந்து இடித்து சாறு எடுத்து பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் அற்புதமான ஒரு மலமிளக்கியாகும். சிறுநீரக பையில் ஏற்படக்கூடிய மூத்திர கடுப்பு மற்றும் சிறுநீர் தாரை, சிறுநீர் எரிச்சல் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை கண்டிக்கத்தக்க அற்புதமான ஒரு மாமருந்து வாழைத்தண்டு. நாம் இப்பொழுது முதன்மையாக வாழைப்பூ என்று சொல்லக்கூடிய இந்த வாழைப்பூவை எடுத்துள்ளோம். இதிலிருந்து நாம் வாழைப்பூவை இவ்வாறு பீத்து எடுத்துள்ளோம். தேவையான அளவிற்கு வாழைப்பூவை நாம் பறித்து எடுத்துள்ளோம். இந்த வாழைப்பூவை நாம் இப்படியே பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இதில் நரம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தோல் மேல் உள்ளது.
இவ்வாறாக இந்த வாழைப்பூவிலிருந்து இந்த மேல் தோலை நீக்கிவிட வேண்டும். நரம்பு என்று சொல்வார்கள். இதை நீக்கிவிட்டு இந்த வாழைப்பூவை பயன்படுத்தலாம். அப்பொழுதுதான் மிகுந்த மருத்துவ குணமுள்ள நன்மை தரக்கூடிய ஒரு பொருளாக இது மாறிவிடும். ஆகையால் வாழைப்பூவை நாம் எடுத்துள்ளோம். அடுத்ததாக கொத்தமல்லி, அற்புதமான ஒரு பொருள். கொத்தமல்லி மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு பொருள். அஜீரணத்தை போக்கி ஜீரணத்தை சரி செய்யும், வெட்டை நோயை நீக்கும். வெம்மை காலத்தில் கொத்தமல்லியை துவையல் செய்து சாப்பிட்டால் நாவறட்சியை கட்டுப்படுத்தும். நாக்கில் உள்ள சுவை அரும்புகளுக்கு பயன் தரும். கசப்புத்தன்மை தீரும். பல்வேறு வகையான துவையல்களில் நாம் கொத்தமல்லியை கூடுதலாக சேர்த்து வந்தோமானால் பசித்தன்மையை அதிகரித்துக்க செய்து பசி தீபாக்கினியை உண்டு செய்யும். பசிக்காதவர்கள் கொத்தமல்லி தழையை துவையல் செய்து சாப்பிட்டால் அவர்களுக்கு பசி ஏற்பட்டு நன்றாக உணவு சாப்பிடுவார்கள். பல்வேறு வகையான மனமூட்டியாகவும் சுவைக்காகவும் நாம் கொத்தமல்லி தழையை தனியா தழை என்பார்கள். தனியா பல்வேறு வகையான கரம் மசாலாக்களில் சேர்க்கப்படுகின்றது. அந்த தனியா தழையும் நாம் எடுத்துள்ளோம். அடுத்ததாக இஞ்சி, அல்லம் என்றும் கூறுவார்கள். ஆங்கிலத்தில் ஜிஞ்சர். இஞ்சியை எப்போதுமே நாம் மேல் தோல் நீக்கியே பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இஞ்சியினுடைய மேல் தோலிற்கு சற்று கூடுதலான விஷத்தன்மை இருப்பதால் மேல் தோலை நீக்கி பயன்படுத்தி வந்தோமானால் அது ஒரு காயகற்ப மருந்தாக பயன்படுகின்றது. இஞ்சி துவையல், இஞ்சி லேகியம், இஞ்சியை பொடி செய்து சிறு சிறு வில்லைகளாக பொடி செய்து மேல் தோல் நீக்கிவிட்டு நாம் தேனில் ஊற வைத்து ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தோமானால் குடல் புண்கள் ஆறும். அல்சர் என்று சொல்லக்கூடிய குடல் புண்களுக்கு அற்புதமான ஒரு மாமருந்து. தேனில் ஊற வைத்துதான் சாப்பிட வேண்டும். வெறும் இஞ்சியை சாப்பிடக்கூடாது. குடல் புண்கள் அதிகரித்துவிடும். காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். இவை ஒரு மண்டலம் உண்டு வந்தால் கிழவன் கூட கோலை ஊன்றி தூக்கி செல்வான். அந்த கோலை ஊனாமல் தூக்கி போட்டு நடப்பான்னு சொல்ற அளவுக்கு அற்புதமான ஒரு காயகற்ப மருந்து இஞ்சி. நண்பகல் வேளையில் சுக்கு, மாலையில் கடுக்காய். இந்த பழமொழியே இஞ்சியை வைத்துதான் வந்துள்ளது. இஞ்சியும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இஞ்சிற்கு மிகுந்த ஜீரணத்தன்மை மற்றும் நச்சு பொருட்களை நீக்கக்கூடிய மிகுந்த ஆற்றல் உள்ளதால் இஞ்சியும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பெரிய வெங்காயம் என்று சொல்லக்கூடிய வெங்காயம். பெரிய வெங்காயத்திற்கு மிகுந்த குளிர்ச்சித்தன்மை இருக்கும். வெங்காய வித்தை இந்த வெங்காயத்திலிருந்து தான் வித்து எடுத்து தாதுகல்ப லேகியத்தில் பயன்படுத்தி வருகிறார்கள். பல்வேறு மனமூட்டியாகவும் சுவைக்காகவும் குளிர்ச்சி தன்மைக்காகவும் நாம் வெங்காயத்தை பயன்படுத்தலாம். உடல் காந்தல் ஏற்பட்டால் சிறு வெங்காயத்தை நாம் பச்சையாக தின்று வந்தோமானால் அவர்களுக்கு உடல் குளிர்ச்சி ஏற்பட்டு சிறுநீர் தாரையை நீக்கிவிடும். சிறுநீர் எரிச்சலை போக்கிவிடும். நாம் வெங்காயத்தை அளவோடு பயன்படுத்தி வந்தோமானால் குளிர்ச்சித்தன்மை கிடைத்து மிக சிறந்த மருந்தாக பயன்படும். ஆகையால் வெங்காயத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய், சில்லி என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பச்சை மிளகாய் மிகுந்த காரத்தன்மையுடைய ஒரு பொருள். காரத்தை காரத்தாலே அறுப்பார்கள். எவ்வாறு வைரத்தை கொண்டு அறுக்கிறார்கள் என்று கூறுகிறார்களோ அந்த மாதிரி பச்சை மிளகாயை நாம் தினந்தோறும் அளவோடு உண்டு வந்தோமானால் கேன்சர் நோயை தடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் உள்ளது. ரஷ்ய விஞ்ஞானிகள் இதை இன்று வரை ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். அந்த அளவிற்கு புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் பச்சை மிளகாய்க்கு உண்டு. பச்சை மிளகாயை நாம் வெறும் வயிற்றில் உட்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அதற்கு மிகுந்த காரத்தன்மை உள்ளது. பச்சை மிளகாயை பூண்டுடன் சேர்த்து அரைத்த விழுதை நாம் பயன்படுத்தி வந்தோமானால் எந்த வகையான பக்க விளைவும் இல்லாமல் மிகுந்த நன்மை தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். மனமூட்டியாகவும் காரத்தன்மைக்கு சுவைக்காகவும் நாம் பச்சை மிளகாயை பயன்படுத்தலாம். அடுத்ததாக மேல் தோல். அந்த மேல் தோலை நீக்கிவிட்ட வாழைப்பூ. பரிபூர்ணமாக அந்த மேல் தோலை நீக்கிவிட்ட பிறகுதான் வாழைப்பூவை பயன்படுத்த வேண்டும் என்று கூறினேன். அவ்வாறே மேல் தோலை நீக்கிய வாழைப்பூ சிறு சிறு வில்லைகளாக நாம் அறிந்து வைத்துள்ள வாழைப்பூ. அடுத்ததாக கடலை பருப்பு. வடை செய்வதற்கு மிகவும் உகந்த ஒரு பருப்பாக கருதப்படுகிறது. மேலும் பெண்களுக்கு மிகுந்த பலம் தரக்கூடிய ஒரு பருப்பு. கடலை பருப்பை நாம் அளவோடு பயன்படுத்தி வந்தோமானால் நாவிற்கு சுவை மற்றும் வயிற்று பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கும். கடலை பருப்பை கொண்டு தூள் செய்து பவுடர் ஆக்கி நாம் பாலுடன் சேர்த்து சிகக்காய், கடலை பருப்பு மற்றும் பாசி பருப்பு இவை அனைத்தும் சேர்த்து குளித்து வந்தோமானால் மினுமினுப்பு ஏற்படும். தோலில் உள்ள வறட்சிகள் நீங்கி மினுமினுப்பு ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு பருப்பு கடலை பருப்பு. அதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கடலை எண்ணெய். நாம் வடை செய்வதற்கு கடலை எண்ணெய் பயன்படுத்தலாம். நாட்டு கடலையில் வறுகடலை என்று சொல்வார்கள். கடலையிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே அற்புதமான ஒரு பொருள். சுமார் 1000 ஆண்டு காலம் கடலையே நம் மக்கள் பயன்படுத்தி வந்துள்ளார்கள். அந்த அளவிற்கு கடலைக்கு இரும்பு சத்துள்ள ஒரு பொருள். கடலையை நாம் வறுத்து சாப்பிடலாம். பச்சையாக வேர்க்கடலையை சாப்பிட்டு வந்தோமானால் அளவிற்கு அதிகமான சத்து கிடைக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய கடலை பருப்பு என்று சொல்லக்கூடிய வறுகடலை பருப்பை நாம் துவைத்து துவையலாக தரலாம்.
மேலும் வறுகடலை வறுத்து உப்பிட்டு நாம் சாப்பிட்டு வந்தோம்னா மிகுந்த நாவறட்சியை கட்டுக்குள் கொண்டு வரும். அற்புதமான ஒரு பொருள் வறுகடலை, அதனுடைய எண்ணெய், கடலை எண்ணெய் என்று சொல்லக்கூடிய எண்ணெயும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக உப்பு. பல்வேறு வகையான உப்புக்கள் இருப்பினும் நாம் சோற்றுப்பு என்கிற உப்பை எடுத்து தூள் செய்து வைத்துள்ளோம். உப்பிற்கு மிக சிறந்த நறுமணம் ஊட்டியாகவும் சுவை ஊட்டியாகவும் இருப்பதால் உப்பையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கருவேப்பிலை. கருவை வளர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். பெண்களுக்கு ஒரு காயகல்ப மூலிகை, சஞ்சீவி மூலிகை என்றே கூறலாம். அந்த அளவிற்கு கர்ப்பப்பையில் தோன்றக்கூடிய குற்றங்களை நீக்கும், கருப்பையில் வளரக்கூடிய புண்களை ஆற்றும், கர்ப்பப்பையில் தோன்றக்கூடிய கேன்சர் என்று சொல்ல புற்றுநோயை வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் கருவேப்பிலை. ஆண்கள் பெண்கள் அனைவரும் பயன்படுத்தலாம். சிறு குழந்தைகளுக்கு கூட இந்த கருவேப்பிலையை துவையல் செய்து தந்தால் அவர்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படும், நாவில் உள்ள கசப்புத்தன்மை நீங்கும், உடலில் உள்ள குற்றங்கள் நீக்கும். இந்த கருவேப்பிலையை நாம் அளவோடு பயன்படுத்தி வந்தால் உடல் குளிர்ச்சி. கருவேப்பிலையை எண்ணெய் இட்டு காய்ச்சி தடவி வந்தோமானால் உடல் காந்தல் நீங்கும். பல்வேறு வகையான மூலிகை பொருட்களில் இது முதன்மை மூலிகை என்று கூறுகிறார்கள். வாசனைக்காகவும் சுவை ஊட்டிற்காகவும் நாம் கருவேப்பிலையை பயன்படுத்தலாம். அடுத்ததாக பூண்டு. மிக சிறந்த ஒரு நச்சு பொருள் நீக்கி தன்மையுடைய ஒரு பூண்டை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதயத்திற்கு பலம் வாய்ந்தது, உடலினுடைய நமச்சல்களை நீக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்கும், தோல் பகுதியில் உள்ள குற்றங்களை நீக்கும், மைக்ரேன் என்று சொல்லக்கூடிய தலைவலியை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த பூண்டு ஆகும். பூண்டிற்கு நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய பூண்டை நாம் வாயிலிட்டு மென்று தின்றோமானால் வாயில் ஒரு வகையான நறுமணம் வீசி அந்த பகுதியில் உள்ள புழுக்கள் இறந்துவிடும். பூண்டை நாம் விழுதாக்கி சொத்தை பல் உள்ள இடத்தில் லவங்கப்பூவுடன் சேர்த்து வைத்தோமானால் பல்லில் உள்ள சொத்தை புழுக்கள் படிப்படியாக இறந்துவிட்டு பற்களுக்கு மிகுந்த நன்மை ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பூண்டு. பூண்டையும் பயன்படுத்தலாம். இத்தனை பொருட்களுடன் வாழைப்பூவை மேல் தோல் நீக்கி காம்பு நீக்கிவிட்டு நாம் வடை செய்து சாப்பிட்டு வந்தோமானால் அற்புதமான அந்த வயிற்று பகுதியில் தோன்றக்கூடிய சிறு கட்டிகள், வயிற்று பகுதியில் உள்ள அத்தனை குற்றங்களையும் நீக்கி இதனுடைய கசப்பு சுவை சென்று பல்வேறு வகையான குற்றங்களை நீக்குகிறது. ஏன் நாம் வடை செய்தோம் என்றால் சிலருக்கு இனிப்பு பொருளாக தந்தால் பிடிக்கும், சிலருக்கு உணவுப் பொருளாக தந்தால் பிடிக்கும். உணவுப் பொருளை யாரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆகையால் தான் இப்போது நாம் உணவுப் பொருளாக இதை சாப்பிட போகிறோம். முதலாவதாக நறுக்கி வைத்துள்ள மேல் தோல் காம்பு நீக்கி வைத்துள்ள வாழைப்பூவை நாம் முதலில் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நாம் கடலை பருப்பை இந்த மாதிரியான வடை செய்வதற்கு முன்பாகவே நாம் கடலை பருப்பை தண்ணீரில் நன்றாக ஊற வைத்து விடவும். சுமார் ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்தால் கடலை பருப்பு பரிபூர்ணமாக ஈரமாக ஊறிவிடும். இப்போது நாம் காய்ந்த கடலை பருப்பை எடுத்துக்கொண்டுள்ளோம். ஊற வைத்து விட வேண்டும். அரை மணி நேரம் ஊற வைத்த பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பச்சை மிளகாய். பச்சை மிளகாயை காம்பு நீக்கிவிட்டு எடுத்துக்கொள்ளலாம். அத்துடன் நாம் மேல் தோல் சீவிய இஞ்சி துண்டுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்துடன் உப்பு தேவையான அளவிற்கு போட்டுக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அடுத்ததாக பூண்டு பல் சுமார் 10 கிராம் அளவிற்கு பூண்டை உரித்து நாம் பயன்படுத்தலாம். இப்பொழுது கடலை பருப்பு, பச்சை மிளகாய், மேல் தோல் நீக்கிய இஞ்சி துண்டுகள், உப்பு இவை அனைத்தும் ஊற வைத்து நாம் நன்றாக வடை தட்டும் பதத்தில் கலவை பதத்தில் நாம் அரைத்து கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, கடலை பருப்பு, காம்பு நீக்கிய பச்சை மிளகாய், மேல் தோல் நீக்கிய இஞ்சி துண்டுகள், பூண்டு, உப்பு இவை அனைத்தும் போட்டு நாம் இவ்வாறு ஒரு கலவையை அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்துடன் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய வெங்காயம் மற்றும் அத்துடன் பெருங்காயத்தூள் சிறிது சேர்த்து வடைக்கு தேவையான இந்த கலவையுடன் பிசைய வேண்டும். அடுத்ததாக மேல் தோல் நீக்கிய மற்றும் அந்த நரம்பு என்று சொல்லக்கூடிய நீக்கிய அந்த வாழை பூவினுடைய நறுக்கிய துண்டுகளை அதனுடன் சேர்க்க வேண்டும்.
இத்துடன் கொத்தமல்லி தழைகளை தேவையான அளவிற்கு சேர்த்து பிசைய வேண்டும். அடுத்ததாக கறிவேப்பிலையை சேர்த்து பிசைய வேண்டும். அன்பான நேயர்களே, அத்தனையும் இந்த கடலை பருப்பு மாவுடன் பிசைந்து வைத்துக் கொண்டு இப்போது வடை செய்வதற்காக சுமார் 200 மில்லி கடலை எண்ணெயை காய்ச்ச வேண்டும். காய்ந்த எண்ணெயில் நாம் கலக்கி வைத்துள்ள அத்தனை கலவைகளையும் சேர்ந்து பிசைந்து வைத்துள்ள இதை இப்போது சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து இப்போது வடைக்கு நாம் தட்டி கொண்டு காய்ந்த எண்ணெயில் இட வேண்டும். அன்பான நேயர்களே, பார்ப்பதற்கு அற்புதமாக ஒரு மூலிகை வாழைப்பூ மூலிகை வடை, இதனுடன் புதினா, கொத்தமல்லி, அஜீரணத்தை போக்கக்கூடிய மேல் தோல் நீக்கிய இஞ்சி இவை அனைத்தும் சேர்ந்து அற்புதமான ஒரு மூலிகை வடையை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம். இந்த வடையை நாம் சாப்பிட்டு வந்தோமானால் வயிற்று பகுதியில் உள்ள பல்வேறு வகையான குற்றங்கள் நீங்கிவிடும். அவர்களுக்கு பரிபூர்ணமாக வயிற்றுப்பகுதி அத்தனை வகையான குற்றங்களையும் நீக்கி தோலிற்கும் வயிற்று பகுதிக்கும் மிகுந்த நன்மை தரக்கூடிய இந்த மூலிகை வடைகளை அனைவரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த வடையை சாப்பிடும் போது அளவிற்கு அதிகமாக சிறு குழந்தைகளுக்கு தர வேண்டாம். ஏனென்றால் எண்ணெயில் செய்த பதார்த்தம் என்பதால் அளவோடு குழந்தைகளுக்கு தரலாம். பெரியவர்களை இதை உண்டு பின்பு சிறிது இஞ்சி சாறு அல்லது இஞ்சி துவையலை சேர்த்து சாப்பிட்டு வந்தோமானால் அவர்களுக்கு ஜீரண சக்தி முழுமையாக ஏற்பட்டு குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய அற்புதமான இந்த வடையை அனைவரும் சாப்பிட்டு நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, அலர்ஜி என்கிற நோய் மட்டும் உள்ளவர்கள் எவ்வாறு சரி செய்து கொள்ளலாம், ஒவ்வாமை என்று சொல்வார்கள், அதை மட்டும் எவ்வாறு சரி செய்து கொள்ளலாம் என்பத மருத்துவத்தை இப்போது பார்க்க போகின்றோம். அதற்காக நமக்கு தேவைப்படும் பொருட்கள் புதினா, அற்புதமான ஒரு உடலில் உள்ளக்கூடிய நச்சுக்களை நீக்கி வாய் துர்நாற்றத்தை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த புதினாவாகும். துளசி, கிருமி நாசினி, பல்வேறு வகையான கிருமிகளையும் தோலில் ஏற்படக்கூடிய நச்சு பொருட்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள், வயிற்று பகுதியிலும் உள்ள கிருமிகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த மூலிகை துளசி. கறிவேப்பிலை, எல்லா வகையிலும் குணமளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இந்த கறிவேப்பிலை. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பனங்கற்கண்டு. நாம் தோலில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய அலர்ஜிக்கு இப்போது நாம் ஒவ்வொரு பொருளை எவ்வாறு சேர்த்து சரி செய்து கொள்ளலாம் என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு தேவைப்படுகின்ற பொருள் புதினா, கருவேப்பிலை, துளசி, பனங்கற்கண்டு இவை அனைத்தும் நாம் ஒன்றாக சேர்த்து அரைத்து வைத்துள்ளோம். விழுதாக அரைத்து வைத்துள்ள இந்த மூலிகை சாறில் இருந்து 1 டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கொண்டுள்ள இந்த சாற்றில் 1 டீஸ்பூன் அளவிற்கு அதே சமபாகம் அளவுள்ள 1 டீஸ்பூன் அளவிற்கு தேன் சேர்க்க வேண்டும். தேன் சேர்த்த இந்த கலவையை நன்றாக கலக்கி ஆண், பெண், இருபாலர் மற்றும் சிறுவர் சிறுமியர்கள் அனைவருமே
அளவுகள் தேவையில்லை இதற்கு. ஏனென்றால் அலர்ஜி என்கிற மருந்தை நாம் உட்கொள்வதால் ஒவ்வாமைக்கு இந்த மருந்தை நாம் 10 மில்லி அளவிற்கு தினந்தோறுமோ அல்லது வாரத்திற்கு 2 முறை, பெரியவர்கள் மட்டும் தினந்தோறும், தோலில் உள்ள அலர்ஜி நீங்குவதற்கு சிறியவர்களுக்கு வாரத்திற்கு 2 முறை மட்டும் நாம் இதை தினந்தோறும் அருந்தி வந்தோமானால் பரிபூரணமாக தோல் நோய் என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமையிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளலாம். அனைவரும் இந்த மருந்தை பயன்படுத்தி நலமோடு வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.